அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சில நல்ல காரியங்கள் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அற்புதமான நாள். நேற்றே சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன சொல்ல, எல்லாரும் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும். நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கர்ம வினைகளை என்ன சொல்கிறாங்க, சித்திரகுப்தன் இந்த நாளில் சித்திரகுப்தனை வழங்கி இந்த தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். ஜோதிடர்கள் என்ன சொன்னால், நல்லெண்ணெய்க்குள்ள கையை 3 விரலை விட்டு நெத்தியில் பட்டை அடித்து கொஞ்ச நேரம் சித்திரகுப்தனை மனசார வழிபாடு பண்ணி அதுக்கு பிறகு குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குறைகளை நீக்கி கொடுக்குற சக்தி சித்திரகுப்தனுக்கு உண்டு. இது நேற்று பேசியிருக்கணும், நேற்று வேறு மூடாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி என்ன சொல்கிறான்னா, ஒரு நல்ல காரியம். நம்ம எப்பயுமே வளர் விரையில் தான் எல்லா காரியங்களையுமே செஞ்சிட்ருக்கோம். எல்லா நாளிலும் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஒரு புள்ளி, அதுக்குன்னு ஒரு புள்ளி இருக்குது. தீமைக்குன்னு ஒரு புள்ளி இருக்குது, நன்மைக்குன்னு ஒரு புள்ளி இருக்குது. அப்போ இன்றைக்கி அக்யூரேட்டாக என்ன சொல்கிறேன்னா, பௌர்ணமி சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி ஓடும். விசேஷமான நாள், நல்ல நாள். அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த நாள் நிறைய பேர் பௌர்ணமி கிரிவலம், இந்த கோவில்களில் நிறைய கூட்டங்கள், தன்மைகள் எல்லாமே இன்றைக்கி மக்கள் ஒரு விறுவிறுப்பாக காலையில் என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு தெரியுது, அதாவது சித்ரா பௌர்ணமி விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறையா கிரிவலம் போகிறது எல்லாம் செய்கிறது. கொஞ்சம் இன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம கர்ம வினைகள் குறையும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்தில் இருந்து, சித்ரா பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்தில், இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் தான் என்ன சொல்கிறாங்க ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம், சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் தான் என்ன சொல்கிறாங்க ஏற்பட்டிருக்கு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் என்ன சொன்னாங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் இரவு 11 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ பௌர்ணமி மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் இருக்குது. அப்போ இதில் என்ன ஒரு பெரிய புதிய கண்டுபிடிப்பு இருக்குன்னா, இதில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு இருக்குது. மாதம் எந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஏற்படுகிறதோ, மாதம் எந்த நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஏற்படுகிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை பிடித்தால், அந்த அதிதேவதையை பிடித்தால், அந்த விருட்சங்களுக்கு தண்ணீர் ஊட்டினால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற பணத்தடை நீங்கிடும். அதாவது பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரம், பௌர்ணமி எந்த நட்சத்திரத்தில் ஏற்படுகிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான, இப்போ இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி ஏற்பட்டிருக்கு. நாளைக்கு என்ன சொல்கிறான்னா சுவாதி நட்சத்திரம். அப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்டான அதிபதியாகிய நரசிம்மமூர்த்தியை வழிபாடு பண்ணினால் உங்களுக்கு பணத்தடை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது நீக்கப்படும். ஓகேவா? இதை குறித்து வச்சுக்கிறது. அதற்கடுத்து 4வது நட்சத்திரம். இந்த 4வது நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா சேமத்தாரை நட்சத்திரம். இந்த சேமத்தாரை நட்சத்திரம் 4 என்பது என்ன சொல்கிறான்னா 4வது நட்சத்திரம் என்பது சேமம். அப்படின்னா எது சேமம்னா, வீடு, வாசல், வண்டி, வாகனங்களில் நாம் என்ன சொல்லலாம்னா சில என்னென்னா
குறைகள், வண்டிகளில் குறை சில வண்டிக்குள்ளே போகும்போது என்ன செய்ய, அதாவது பிரேக் டவுன் ஆகிறது, புது வண்டி வாங்க முடியாமை, வண்டியை வந்து சர்வீஸ் பண்ண போகிற காலத்தில் வந்து என்ன காசு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா பௌர்ணமி ஏற்பட்ட வந்து நட்சத்திரத்திலிருந்து 4வது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால், அந்த விருட்சங்களுக்கு தண்ணீர் விட்டீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு என்ன செய்யும், வண்டி வாகனங்கள், வீடு, இதில் என்னென்ன குறைகள் இருக்கோ, ஒரு 4 வருஷம் ஆச்சு வெள்ளை அடிக்கவே முடியலையா, என்னையா செய்கிறது அப்படின்னா வந்து இதை தொடர்ச்சியாக பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்திலிருந்து 4வது நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை அல்லது விருட்சத்தை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால், விருட்சங்களுக்கு தண்ணீர் விட்டிலும் உங்களுடைய 4ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கடுத்து எந்த கோவிலுக்கு போனாலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நானும் கோயிலுக்கு நடையாத்தான் நடக்கேன்னு சொல்கிறவங்க அந்த தடையை நீக்குவதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரத்துக்குண்டான அதிதேவதையை வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால், அல்லது அந்த விருட்சத்திற்கு தண்ணீர் ஊட்டினீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நீங்கள் வழக்கமாக ஒரு சாமி கும்பிடுவீங்க, அது எவ்வளோதான் இருந்தாலும் என்ன சொன்னால் ஒரு நமக்கு திருப்திகரமாக சில விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்காது, ஏதோ அதற்கு ஒரு தடைகள் இருக்கும். அப்போ அந்த தடைகளை நீக்குவதற்கு அந்தந்த மாதங்களில் பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதையை வணங்கினால் அந்த காரிய தடை நீங்கிரும். தெய்வத்தை தடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் இருக்குது, அது நீங்கிரும். அதற்கடுத்து பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து 8வது நட்சத்திரமே பண நட்சத்திரம்னு தான் சொல்கிறோம். அப்போ நமக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து பண வரவு செலவுகளில் வந்து லாஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரொம்ப ஏற்படுது. அப்படின்னா பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றி அதிதேவதையை வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வந்து வரும். அதற்கடுத்து பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரம் வந்து அதிமித்திர நட்சத்திரம். அப்போ சொந்த பந்தங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பிணக்கம், கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருக்கிற பிணக்கம், ஒரு நண்பர்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்கங்கள், மனஸ்தாபங்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து முகத்தை பார்த்தா கூட என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஒரு முகத்துக்கு முகம் கொடுத்து கூட வந்து சஞ்சலப்படக்கூடிய ஒரு நிலைமைகளை பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரத்துக்குண்டான அதிதேவதையை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். அதற்கடுத்து வந்து 11வது நட்சத்திரம். எப்பயுமே மனிதனுக்கு வந்து சமூகத்தில் வந்து ஒரு வேதை என்று சொல்லக்கூடிய பகை இருக்கும். இப்போ நம்மளை அறியாமலே வந்து என்ன செய்வாங்கன்னா, இவரா இப்படி தாயா, அவரா இப்படி தாயா, ஆமாம் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னானே, அவளும் பெரிய ஆள் கிடையாது, அவன் சம்பாதிச்சதே இவர் மாதிரியே சம்பாதிச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவச்சொல் வந்து நம்மளை அறியாமலே நமக்கு தெரியாமலே இருக்கும். நம்மளுடைய தலையை பார்த்தவொடனே அந்த சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு தெரியாது. சமூகத்தில் வந்து அதுதான் 11வது நட்சத்திரம் சமூக வேதை அப்படின்னு சொன்னான். 11வது சமூக வேதனை சமூகத்தில் வந்து நம்ம பேரை கெடுக்கக்கூடியது. நம்ம தலை தெரிஞ்சவன பேசுவான், அந்த வரம் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு குசூசன் பேசுவாங்க. அது வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம காதுக்கு சில நேரங்களில் வரும். அப்போங்கும் போது என்ன சொன்னான்னா பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்திலிருந்து 11வது நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை அதற்குண்டான விருட்சத்துக்கு தண்ணீர் ஊட்டி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அவச்சொல்கள் நீங்கிடும். அதற்கடுத்து பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்தில் இருந்து 13வது நட்சத்திரம் அதிர்ஷ்டம். ஆனால் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேய்விரையில் தான் வரும். இப்போ நம்ம சொல்கிறது பூரா 2லேருந்து 13 நட்சத்திரம் வரைக்கும் சொல்லியிருக்கோம்.
அப்போ 2லேருந்து 13 நட்சத்திரம் வரைக்கும் சொல்லியிருக்கோம்னா என்ன சொல்கிறான்னா வந்து பௌர்ணமி ஏற்பட்டதுலேருந்து 13 நிமிஷம் எத்தனை எந்த திதி திரையோதசி திதி வரைக்கும் வந்துடும். 2லேருந்து 13 வரைக்கும் அப்போ திரையோதசி திதி வரைக்கும் வந்துடும் இல்லையா? அப்போ 13வது நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களை சில தடைகளால் வந்து கிடைக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரத்திலிருந்து 13வது நட்சத்திரத்தை வந்து என்ன செய்யணும், அந்த நட்சத்திரத்தில் போய் வந்தோம்னா அதுக்குண்டான அதிதேவதையை வணங்கணும். இல்லைன்னா அந்த விருட்சத்திற்கு வந்து தண்ணீர் ஊற்றணும். அப்போ இதெல்லாம் உண்மையான இதெல்லாம் உண்மை. அந்தந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வந்து ஒரு ப்ராஃபிட் இது. பௌர்ணமி ஏற்பட்ட நட்சத்திரம் வந்து விசேஷமானது. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த 2, 4, 6, 8, 9, 11, 13வது நட்சத்திரங்களை நாம் மாதம் இது மாறுபடும். இந்த மாதம் பௌர்ணமி ஏற்பட்டிருக்கு சித்திரை நட்சத்திரம், அடுத்த மாதம் வந்து வேறு நட்சத்திரத்தில் வரும். அப்போ இந்த 7 நட்சத்திரங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த 7 நட்சத்திரத்தில் உங்களுக்கு எது பிரச்சனையோ அதில் போய் கும்பிடுங்க. எல்லா நட்சத்திரத்துலையும் கும்பிடணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து உண்மையாகவே ஒரு சீக்ரெட் தான். அந்த சீக்ரெட் வந்து எப்போ வெளிவிடணும் அப்படிங்கிறது தான். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த புருடா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பண்ணி பாருங்கள், 100% சக்ஸஸ் ஆகும். என்னை பொறுத்தவரையில் சில பேர் நிறையா ஊர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சூழ்நிலையில் எடுப்பேன். அவங்க பார்த்துட்டு உங்கள் யூடியூப் வீடியோ நல்லாயிருக்கு சார், நீங்கள் சொன்னது சில விஷயங்கள் நல்லாயிருக்கு சார், நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் நாம் எப்பயுமே பார்த்து அதை வந்து என்ன சொன்னால் நம்மளும் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு அதை பரிச்சித்து பார்த்தது வந்து சக்ஸஸ் பண்ணுவேன். அப்போங்கும்போது என்ன சொல்லலான்னா இந்த நான் சொன்ன பௌர்ணமி எந்த நட்சத்திரத்தில் நடந்ததோ உண்டானதோ அந்த நட்சத்திரத்திலிருந்து 2, 4, 6, 8, 9, 11, 13 நட்சத்திரங்களை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன குறை இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள். அப்போ 13வது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் அதிர்ஷ்டத்தில் உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் இந்த நட்சத்திரத்தை பிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு நட்சத்திரங்களாக வரும். வெவ்வேறு நட்சத்திரங்கள் தான் பௌர்ணமி ஏற்படும், ஒரே நட்சத்திரத்தில் ஏற்படாது. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் ஏற்பட்டு, அதனால் இதை வந்து நடைமுறைப்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் அசு. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.